வாட்டர் மெலனோட அடுத்த டார்கெட் திவ்யா தான் நினைக்கிறேன். இப்படி தான் உள்ளே வந்தோடனேவே வினோத் கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. வினோத்தோட ஓட்டிங் பாதிக்கும்னு நினச்சேன். இப்போ வந்து திவ்யா தான் டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு உள்ள விடாது அவருக்காக நான் சண்டை போட்டேன். இவங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ரூமில் தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. திவாகர் மட்டும்தானே இந்த ரூமில் தூங்குறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீ மட்டும் இன்னைக்கு தனியாக தூங்கிக்கிறியா, நாங்கள் எல்லாரும் இங்கே படுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் ஓகே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் கேட்ட ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் அதுக்கப்புறம் வந்து இங்கேயே தூங்குறேன்னு சொல்லி படுத்திருக்காரு. அதை ஒரு சின்ன விஷயமா காமெடி பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தூங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவர் வந்து பிரவீன் வந்து வெக்கங்கெட்டவனே டைலாக் சொன்னோடனே தான் அவர் ஏந்தாரு. ஏந்து பிரவீனை திட்டினாரு. அதுக்கப்புறம் திவ்யா பக்கம் திரும்பிட்டாரு. அதுக்கு திவ்யா வந்து அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட காதில் வாங்காமல் இவர் ஏந்து என்ன சொல்லுவார்னு பாருங்களேன். இது அவங்க பிரச்சனையே கிடையாது கைஸ். இடையில வந்து சும்மா ஜாயின் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் தூங்கலான்னு சொன்னது தான் ப்ராப்ளம். மற்றபடி இவர் இங்கே யாரும் தூங்கக்கூடாதுலாம் சொல்லலை. இவர் இங்கே தூங்கினா போறாரு, வேணாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆள் ஏந்து தேவையில்லாமல் கத்திக்கிட்டு சண்டையை வளர்த்தி விட்டாங்க. இவங்களோட பாயிண்ட் என்னன்னா, அந்த ரூம்லேருந்து விரட்டி விடும் போது கூட நான் வந்து இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டாவே இவர் பேசுறாரு. அதான் இவங்களோட பாயிண்ட். நான் யாரும் விரட்டி விடல சரியா. அந்த ரூம்ல எல்லாரும் விரட்டி விடும் போது நான் அவருக்கா எதுக்கு இந்த மாதிரி பண்றேன், உனக்காக பேசினாலே செருப்படுத்தி நானே அடிச்சுக்கணும். பேச நீ ஊட்டு பாடு. கோவத்துல பேசுறதையும் பேசிட்டு இப்போ ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்களேன் கைஸ். வா என்ன கோவம் வந்துச்சு, ரெண்டு அடி வா. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு அடிப்பா புடிப்பா. வெக்கமாவே இல்லடா. இதெல்லாம் ஓ வீடா அது உனக்கு? அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா ஏந்து வெளியே வந்துட்டார் கைஸ். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொஞ்சம் பெருசாச்சு. விக்கல்ஸ் வந்து கூப்பிட்றாரு வா போய் தூங்கலான்ட்டு. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ தூங்க போகும்போது ஏதோ சொல்லியிருப்பாரு போல். அதெல்லாம் நான் லைவ்ல பார்க்காம விட்டுட்டேன். கண்டினியூவாக பாருங்க. தூங்க விட மாட்டேங்கிறீங்களா? நீ போய் தூங்க, வா அங்க வந்து படு. இங்க வா, நீ நம்ம ரூம் வா. நீ எதுக்கு இங்க இப்படி வந்துருக்க? வா. இவருக்கு என்ன பேசுகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ திவ்யா கூட ஒரே பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. அந்த ரூமில் படுத்துருக்கிறதையே திவ்யாவுக்கு பிரச்சனைனா நான் வேறு பெட்டு மாறிக்கிறேன் அப்படின்றாரு. இவர் கொரட்டை விடுறதே பிரச்சனை இல்லை, பரவாயில்ல தூங்கட்டும் தான் அவங்க சொன்னாங்க. திவ்யாவுக்கு கஷ்டமா இருந்தா நான் பெட்டு மாறதா இருந்தா கூட மாறிக்கிறேன். இதுல என்ன எங்க படுக்க போற? அங்கே இங்க வா படுவா. இங்க வா கைஸ், இதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையே ரொம்ப சீரியஸாக போச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, யார் சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, இது என்ன ஸ்கிரிப்ட் மாதிரியே போகுது அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் விடாமல். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு எப்போவுமே இவர் அமைதியாக போயிடுவார். ஆனால் இந்த டைம் அப்படி போகலை. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒருவேளை இது யாரையாச்சும் டவுன் பண்ணுறதுக்காக இருக்கிற வேலையோ அப்படின்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னடா அது நடக்குது? டவுனாக இருக்கிற ஆளுங்களெல்லாம் எடுத்து நல்லா ஒரு ஃபேமஸான ஆளாக மாற்றுறதே இந்த ஷோ தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வைரலாக வந்து கண்டென்ட்லாம் கொடுக்கறதுனால தான் இவரை செலக்டே பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ணி தொலைச்சிட்டாங்க. பேசுறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். பிக் பாஸ் சீசன் 9க்கு நல்லா வைரலா போறதுக்கு நான் ஒரு பெரிய கண்டிதா இருந்தேன்டா. சீசன்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்து ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட்டா இருந்ததுக்கு எனக்கு தேவையாடா? அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்பையும் கொஞ்சம் கரெக்டு தான். ஏன்னா தூங்குற மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் தான் வரும். ஆனால் இவர் சீரியஸாக டைலாக் பேசிட்டு கேமராவை பார்க்குறாரு பாருங்க. எனக்கு அது பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுச்சு. அந்த ரூம்ல விரட்டி அடிச்சாங்கன்றாங்க, நான் இங்க இடம் கொடுத்தேன்றாங்க. யார் வீடு இது? யாருக்கு இடம் கொடுத்தா? எனக்கு மிகப்பெரிய டவுட்டே இவர் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு தோன்ற சீனே இதுக்கப்புறம் தான் வரும். இவர் என்ன நடந்தாலும் இவர் கோவமாலாம் பேச மாட்டார். ஆனால் இவர் பேசுகிறப்ப உண்மையாக பேசுகிற மாதிரியும் தெரியல. ஃபேஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நான் தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். உனக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீ வைல்ட் கண்டஸ்டன்ட் புரியுதா? என்ன படுக்குறேன்னு சொல்லி நீங்க நீ யாருப்பா? என்னை படுக்குறேன்னு சொல்றீங்க நீங்க யாரு? என்ன ஏகி டிஸ்டர்ப் பண்ணுங்க? என்ன ஏகி டிஸ்டர்ப் பண்ண படுக்குறப்ப? யோ உனக்கு என்ன மெண்டலா? நீ தான் மெண்டல். படுக்குறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணு. உனக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த ஆக்கு போயிடு.
இவர் அங்கே தூங்கக்கூடாதுன்னே அவங்க ஒரு தடவை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே அந்த பழியை சொல்லிட்டு இருப்பாரு. அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா தூங்கலான்னு பிளான் போட்டாங்க. அது ஆனால் அந்த பிளான் போட்டது யாருன்னு தெரில. உனக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ அவ்வளோ பெரிய மனுஷனா? அவங்க பிளான் போட்டப்பே சரி இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ அவங்க பிளான் போட்டு நீ ஓகேன்னு சொல்லி உனக்கு நீ இந்த ரூம் தேவை அதை க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து மறுபடியும் இங்கே தூங்குனீன்னா யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. நீ ஒன்றும் தப்பே பண்ணாமல் இல்லை. இப்போ நான் சொல்கிறது ரைட் தானே கைஸ்? நீங்களே சொல்லுங்கள், இதில் என்ன தப்பு இருக்குது கேட்டதுக்கு? ஆனால் அவங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ரூமில் நீ தூங்காத அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ ஏன் மாற்றி பேசுகிறேன்னு தான் கேட்பாங்க. நீ ஃபஸ்ட்டு போகிறேன்னு தானே சொன்னேன், நீ ஏன் மாற்றி பேசுகிறேன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு இவர் ஆன்சரே பண்ண மாட்டார். இவர் இப்போ திருப்பி விட்டார் அப்படியே. என்ன நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா மேலே மொத்த பழியும் போட்டார். நாளைக்கு ஏதாவது வந்து என்கிட்ட திவ்யா நேத்து நடந்தது இப்படி நடந்து போச்சுன்னு வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா என்கிட்ட போற வரைக்கும் பேசக்கூடாது. வெற்றிகரமாக இவர் போய் படுத்துட்டாரு. நம்ம பேசுகிறது விஜய் டிவி வரைக்கும் கேட்காது. இருந்தாலும் எதுக்கே இவங்களெல்லாம் உள்ளே விட்டீங்க? ஒரு 2 நாள் டீசெண்டாக இருந்தாங்க, திருப்பி அமுச்சு விட்ருக்கணும். இத்தனை நாள் இருந்து உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு நீங்களே காட்டுற மாதிரி இருக்கு. இவங்க 4 பேர் இருந்தாலும் நாங்கள் நிஜமாக பார்ப்போம் தான், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க உள்ளே வந்தது எதுக்கு உள்ளே விட்டுருக்கீங்கன்ட்டு எங்களுக்கு பார்க்கும் போதே வேறு மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இதுக்காக தான் அவங்கள உள்ளே அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வாட்டர்மெலன் மாதிரி ஆள்கிட்டலாம் சொல்லணும், நீ வந்து பிரபலமானவன் இல்லை, உனக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நீ அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு விஜய் டிவிக்கு அவர் வாய்ப்பு கொடுத்த மாதிரி சொல்கிறாரு அவர். சண்டை இன்னும் முடியல, 1/2 மணி நேரத்துக்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. நான் தான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக கெமியும் திவ்யாவும் உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பெட்டில் தூங்கலை. இந்த மாதிரி நான் தான் ஓவராக எனக்கு கொடுத்துட்டேன், இது என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நானும் லைவ் பார்க்கல கைஸ். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் அப்டேட் பண்ணுறேன். விடே இன்னும் 3 நாள் தான். இல்ல என் மேல மிஸ்டேக் இருக்குது. நான் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இடம் கொடுத்துருக்கேன். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.